குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடிச்சோம். யூனிட் 9 இப்போ நமக்கு யூனிட் 5ல சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து கடைசியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க நமக்கு. சிலபஸில் இப்போ வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் எத்தனை கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிசி சைட்ல இருந்து ஒரு ப்ளூ பிரிண்டும் கொடுத்துட்டாங்க. எத்தனை கொஸ்டின் கேட்பாங்களாமா? ஜியாகிரபில இருந்து 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நமக்கு ஈஸியாக போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஈஸியாக போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய லொக்கேஷன் பற்றி ஃபுல்லாக வரும். அப்புறம் வந்து இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை, அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ஈஸியாக படிக்க போகிறோம் அப்படின்றது சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நமக்கு வந்து சிம்பிள், எந்த இடத்துல இருக்குன்றதை பார்த்துக்கணும். பூமியோடைய எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இயற்கை அமைவுகள் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன். இதான் வந்து இந்தியா வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து நான் வந்து இந்த ஒரு மேப் டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து இமயமலை. இது வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி. ஓகேவா? ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இயற்கை அமைவுகளில் மலைகள் பார்க்க போறோம். இங்க வந்து இமயமலை இருக்கும், ஆரவல்லி இருக்கும், விந்திய சாத்பூரா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? அப்புறம் இமயமலை இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைகள் பார்த்துக்கு அப்புறமா மலைகளுக்கு கீழே உள்ள சமவெளிகள் பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து சமவெளிகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அது பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இங்க வந்து பீடபூமிகள் இருக்கும். பீடபூமிகள் பார்க்க போறோம். அதாவது சிம்பிளா நீங்க இப்படி ஞாபகம் நான் சொல்றத, இங்க வந்து மலைகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? மலைகள் பார்க்க போறோம். அப்புறம் சமவெளிகள் பார்க்க போறோம். அப்புறம் வந்து பீடபூமிகள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ பீடபூமிகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ் பார்க்க போறோம். கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்க்க போறோம். கோஸ்டல் பிளெயின்ஸ்க்கு அப்புறமா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து கடல், ஓகே, சி பார்க்க போறோம். ஸோ அவ்வளவுதான் இது. இதுக்கப்புறம் இதுல எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அந்த மலையில இருந்தோ இல்ல வேற பகுதிகளில் இருந்தோ உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? ஆறுகள் பற்றி பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஓகே, புரிஞ்சா? இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? இந்த மழைப்பொழிவு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ மழைப்பொழிவு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறுகள். ஓகேங்களா? ஸோ இந்த கிளைமேட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே இதுக்கு உள்ள கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கூடவே நமக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு இடத்துல உள்ள சாயில் டைப் வந்து பார்த்துருவோம். புரியுதா சொல்றேன்னு? சாயில் டைப். அப்புறம் ஒவ்வொரு ரீஜியன்ல உள்ள அந்த காடுகள் பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கத்துல காடுகள் எப்படி இருக்கும், இந்த இடத்துல காடுகள் இருக்கா, இருந்தா எப்படி இருக்கும், இங்க வந்து மரங்கள் இருக்கா, இருந்தா எப்படி இருக்கும். ஸோ இன்னொன்று விட்டுட்டேன், இங்க வந்து பாலைவனம் ஒரு விஷயம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாலைவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ ஓகே, ஸோ அப்போ வந்து ஆறுகள் பார்க்க போறோம். ஆறுகள் பார்த்தது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள மண் வகைகளும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மண் வந்து எப்படி இருக்குது, இந்த இடத்துல ரீஜன்ல எந்த மாதிரியான மண் இருக்கு, இங்க என்ன மண். ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துல மண் வகைகள்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்போ ஓவராலா கிளைமேட் பார்க்க போறோம். இந்த கிளைமேட் தகுந்தாப்புல ஒவ்வொரு இடத்துல எப்படி வந்து காடுகள், அதாவது வெஜிடேஷன், மரங்கள் வந்து வளருது. அந்த கிளைமேட் தகுந்தாப்புல அங்க என்னென்ன விலங்குகள்லாம் நமக்கு வந்து வாழுது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான விஷயம் என்னன்னா அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல தான் அங்க உள்ள உயிரினங்கள்லாம் வாழும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலார் பியர் இருக்கு அப்படின்னா அது வந்து பனி பிரதேசத்துல மட்டும் தான் வாழும், வேற எங்கேயும் அதனால வாழ முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தகவச்சுக்குது. ஒரு ஒட்டகம் இருக்குது, இல்ல ஒரு பாலைவனத்துல வாழக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம், ஏதோ ஒரு விலங்கு இருக்கு, இல்ல ஒரு தாவரமே இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே,
எடுத்துக்காட்டுக்காக ஏதோ ஒரு முள் செடி இருக்குது ஓகேங்களா, ஒரு சப்பாத்தி கல் இருக்கு அப்படின்னா அந்த வறண்ட நிலத்துல தான் அது வந்து வறண்ட நிலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கும். ஏன் அப்படி வறண்ட நிலத்துக்கு ஏத்த மாதிரி தகவமைச்சுக்குது, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கிரீன் ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட் 9ல, அதாவது பழைய யூனிட் 9 இப்போ யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு ஜியோகிராஃபி பார்க்கும்போது சில விஷயங்கள் பார்த்திருப்போம் இல்லையா? ஓகே. சோ அப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படின்றதான் அப்போ கிளைமேட்டுக்கும் அங்க உள்ள இதுக்கும் காடு மற்றும் வன உயிரினங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்துரும். அப்ப நம்ம என்ன பார்த்துருவோம்? ஃபர்ஸ்ட் வந்து புவியோடைய லொகேஷன் நமக்கு வந்து பார்த்துட்டோம். புவியில வந்து இந்தியாவுடைய லொகேஷன் நமக்கு எங்க அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது அதோடைய இயற்கை அமைவுகள்னா மலை, சமவெளி, பீடபூமி. ஓகேங்களா? இது வந்து என்னது? மலை, சமவெளி. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக தான். ஓகேவா? இப்ப பெருசா ஒண்ணும் இல்ல. இப்படிதான் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. பீடபூமி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை, சமவெளி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல். இது வந்து பாலைவனம். ஓகே. அதாவது வறண்ட நிலம். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் இந்த பச்சை பச்சையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் மற்றும் வன உயிரினங்கள். ஓகேங்களா? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள். ஓகே. ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல இங்க இருந்து இமயமலையில இருந்து நெறைய வரும். ஓகேவா? அப்புறம் இங்க இருந்து நெறைய வரும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து நெறைய கிளம்பும். இந்த மாதிரி நெறைய இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாவே பார்க்கலாம். சூப்பரா பார்த்துடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க விட்டோம்? ஆறுகள் பட்டோம். மண் மற்றும் கனிம வளங்கள், இயற்கை வளங்கள். ஓகேங்களா? சோ மண் பார்க்கும்போது மண் பூமிகள்ல உள்ள இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் எல்லாமே பார்த்துரும். அப்ப காடு மட்டும். அப்ப இதுவரை முடிஞ்சுச்சா சிலபஸ்ல? என்ன படிக்க போறோன்ற ஒரு ஐடியா அண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? சோ இது அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எப்படி வந்து காட்டுல வந்து வெஜிடேஷனோ அதே மாதிரி நாட்டுல ஓகேங்களா? ஓகே. வைல்டுல என்ன மாதிரியான வெஜிடேஷன் தாவரங்கள், விலங்குகள் பார்க்குறோமோ, அதே மாதிரி வீட்ல பார்த்தோம்னா அது வந்து வேளாண் முறைகள். ஓகேங்களா? காட்டுல பார்க்கறது அப்படியே வீட்ல பார்த்தோம்னா வேளாண் முறைகள். அப்படிதானே? சோ காடுன்றது தானா வளர்ந்து வர்றது. நம்ம எந்த ஒரு எஃபோர்ட் எடுக்கிறது இல்ல. அங்குள்ள விலங்குகளும் தானா வளர்ந்து வர்றது. அப்புறம் வேளாண் முறைகள் பார்த்தீங்கன்னா, நாமளா ஒரு தாவரத்தையோ, ஒரு விலங்கையோ வளர்க்கிறது இல்லையா? கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு. ஓகே. இந்த மாதிரி உயிரினங்களை வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் முறைகள்ல வரும். ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேளாண் முறை என்னது? தாவரங்கள். ஓகேங்களா? சோ அதாவது நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், பருத்தியா இருக்கட்டும், ஓகே, கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகா இருக்கட்டும், ரப்பரா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், தென்னையா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எந்தெந்த தாவரங்கள்லாம் நம்ம வந்து வளர்க்கிறோமோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் வேளாண் முறைகளுக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ இதுவும் வெஜிடேஷன் தான். காட்டுல இருக்கிறதும் மரம் தான், இதுவும் மரம் தான். காட்டுல இருக்கிறதும் விலங்கு தான். நம்ம வளர்க்குற நாய், ஆடு, மாடு, கோழி, பன்றி எல்லாமே வந்து விலங்கு தான். ஆனா 2க்குள்ள வித்தியாசம். புரியுதா? அது வந்து வன உயிரினங்கள், இது வந்து வேளாண் முறைகள் வந்துரும். ஏன்னா நம்ம மனுஷனா பண்றது. ஃபைன். ஓகே. சோ அப்போ வந்து வேளாண் முறைகள். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, சோ அப்ப இதுவரை ஓகே இல்லையா? இதுவரை நம்ம வந்து ஒரு பாட்டுல கொண்டு வந்துரலாம். இல்லன்னா இதுவரை இருக்கட்டும். இது வந்து இயற்கையாவே உள்ளது. இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, மனிதனால வரக்கூடியது. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புக்காக என்ன பண்றோம்? அப்புறம் இந்தியாவுல மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது? அப்புறம் பேரிடர் மேலாண்மை முக்கியமானது. ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், புவியியல்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நடப்பு நிகழ்வுகள். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். ஈஸியான ஒரு பார்ட். இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த இயற்கை அமைவுகள் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அந்த இயற்கை அமைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆறுகள், இது வந்து இந்த எல்லாமே முக்கியம் தான். ரொம்ப முக்கியம் சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் எது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இயற்கை அமைவுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடு மற்றும் வன உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஆறுகள் முக்கியம். ஓகேவா? அப்புறம் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு இது முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்பப்ப கேட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா படிக்கணும். இதுல வந்து எந்த ஒரு மாற்றமுமே நமக்கு வந்து கிடையாது. அப்படின்ற அளவுக்கு இது வந்து முக்கியமானது. மீதி எல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். ஈஸியா தான் இருக்க போகுது. இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஈஸின்றத விட இந்த ஜியோகிராஃபி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெறைய புரிதல குடுக்கும். ஓ! இப்படித்தான் இருக்குதா? அப்படின்ற ஒரு பயங்கரமான புரிதல குடுக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கா கவனிக்கலாம். ஜாலியா கவனிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இந்தியா பத்தி உங்களுக்கு ஜெனரலா தெரியும். அப்படிதானே? இந்தியா அப்படின்றது நமக்கு ஜெனரலா தெரியும். நம்ம சுத்தி வந்து என்ன இருக்குது? கடல் இருக்கு. அப்படிதானே? ஒரு 3 பெரிய கடல்கள் இருக்குது. அப்படிதானே? சோ நம்மள சுத்தி ஒரு 3 மிகப்பெரிய கடல்கள் இருக்குது. என்ன கடல் பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். ஓகே.
இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். இங்க என்ன இருக்குது? வங்காள விரிகுடா. கரெக்டா? இது வந்து என்னது? இந்த பக்கம் அரபிக்கடல். கரெக்டா? சோ இந்த அதாவது 3 பக்கம் இங்க வந்து இந்த கிரேட் ஹிமாலயாஸ் இருக்குது. ஹிமாலயா நமக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி. ஓகே, அப்போ 3 பக்கம் நமக்கு வந்து ஜெனரலா கடலால சூழப்பட்டிருக்கு இல்லையா? 3 பக்கம் ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு வந்து 3 பக்கம் பெரிய கடல்கள் இருக்குது. அதுல 2 வந்து பாத்தீங்கன்னா கடல், 1 வந்து பெருங்கடல். ஓகே, இந்திய பெருங்கடல் ஆக்சுவலா. இந்த மாதிரி நின்றுட்டு ஒரு உலகத்தோட ஒரு முக்கிய ஒரு நாடா திகழ்றது தான் நம்ம இந்தியா அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒரு நாட்டினுடைய அமைவிடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அமைவிடம் வந்து ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணுவானா? கண்டிப்பா கிரியேட் பண்ணும். அதோடைய பரப்பளவு, மக்கள் தொகை, அதோடைய விஷயங்கள் கூட நமக்கு வந்து ஒரு வரலாறை கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அமைவிடம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில பரப்பளவுல 7வது மிகப்பெரிய நாடா நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவுல 7வது மிகப்பெரிய நாடா நமக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஜென்ரலா ஒரு இதுதான். பரப்பளவு அப்படின்றதுல நமக்கு வந்து ஜென்ரலா நமக்கு வந்து பாக்குறது தான். இதுல வந்து வேற ஒரு விஷயமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு வெப்பமண்டல நாடு. ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் இது டிராபிக்கல் கண்ட்ரி அப்படின்றதுனா வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி ஈக்குவேட்டார். கரெக்டா? இது வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டார். அதாவது நிலநடுக்கோடு. இது வந்து என்னது? 23.5 டிகிரி சாரி 23.5 டிகிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே. இது வந்து அதே மாதிரி மேல வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? இது ஒரு 23.5 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் அகைன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்தியாவுடைய லொகேஷன் கரெக்டா பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த எல்லைகளை பாருங்க. இந்த இந்தியாவோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 8 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 8 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் நமக்கு வந்து எங்க வரை இருக்கு பாத்தீங்கன்னா 37 வரை இருக்குது. ஓகேங்களா? 37 வரை இருக்குது. 8 டிகிரி டு 37 வரை இருக்குது. 37 டிகிரி வட அச்சம். அதாவது இது 0னா இது சவுத்து, இது வந்து நார்த்து. ஓகேங்களா? இது வந்து தென் அரைக்கோளம் சொல்லுவோம். பூமியுடைய தென் அரைக்கோளம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்க கையில வந்து மேப்போ ஒரு நோட்டோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு A4 ஷீட் வச்சுக்கிட்டா கூட போதும். நான் சொல்றேன் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்தா போதும். கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னா. கூடவே வந்து பாத்தீங்கன்னா மேப் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேப் இல்லாதவங்க கூட வாங்கிக்கோங்க. அட்லஸ் கொண்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியா மேப் எடுத்து அப்படி பாத்தீங்கன்னா தெரியும். வட அரைக்கோளம், இது வந்து தென் அரைக்கோளம். கரெக்டா? இப்போ இந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா வட அச்சத்துல இருக்குது. அப்ப நமக்கு 0 டிகிரிக்கு மேல எல்லாமே வட அச்சம். அதே மாதிரி இங்க வந்து என்ன வரும்? லாங்கிடியூட் வரும். லாங்கிடியூட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து 0. ஸோ இது வந்து 0 லாங்கிடியூட் 0. ஓகேங்களா? 0 டிகிரில இருந்து நமக்கு இங்க வந்துட்டு இருக்கும். அப்போ இதுக்கு இங்க இந்த 0 டிகிரிக்கு லெஃப்ட் சைடுல உள்ளதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்? வெஸ்டாவும் இதை வந்து ஈஸ்டாவும் பிரிச்சிருப்போம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? பொறுமையா தான் சொல்றேன், கவனிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இது இருக்கட்டும். இவங்க 2 இப்போ விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வருவோம். அப்போ வட அச்சத்துல ஓகேங்களா? வட அச்சத்துல 8 டிகிரி 4 மினிட் நார்த்ல இருந்து இங்க வந்து 37 டிகிரி 6 மினிட் நார்த் வரை இருக்குது. ஓகேங்களா? அதாவது இங்க இமயமலையோடைய ஹையஸ்ட் பாயிண்ட், இது கன்னியாகுமரியோடைய ஹையஸ்ட் பாயிண்ட். புரியுதா? இமயமலையோட ஹையஸ்ட் பாயிண்ட், இது வந்து கன்னியாகுமரியோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? ஓகே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த கதைக்கு வருவோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்? இது வந்து வெஸ்டர்ன் சைடு, இது வந்து ஈஸ்டர்ன் சைடு. இப்போ இந்தியா வந்து எங்க இருக்கு? ஈஸ்டர்ன் சைடுல இருக்குது. அப்போ இங்க இருந்து 68 டிகிரி 68 டிகிரி நமக்கு 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து 60 சாரி இங்க இருந்து சும்மா ஒரு கணக்கு போடுவோமே. ஓகேங்களா? 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட். அப்படியே இங்க வர எவ்வளவு சொல்றாங்கன்னா இந்த பாயிண்ட் 97 டிகிரி 25 மினிட் ஈஸ்ட்.
ஓகேங்களா. ஈஸ்ட்ன்றது இது அப்படியே கிழக்கு பக்கம். இங்க எல்லாமே கிழக்கு பக்கம். ஓகேங்களா. இங்க எல்லாமே நார்த். ஓகே. அப்போ இந்தியா வந்து இதுக்குள்ள தான் அமைஞ்சிருக்குது. ஓகேவா. இதுக்குள்ள தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ஜம்மு காஷ்மீர் இங்க வரும். ஓகே. நம்ம இந்தியா வந்து இப்படிதான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சும்மா ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுடைய புரிதலுக்காக மட்டும்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதான் இந்தியாவுடைய அமைவிடமா சொல்றாங்க. இப்ப நான் வந்து இந்த வெப்பமண்டல நாடு அப்படின்ற கதைக்கு வரேன். இத வந்து ஏன் வெப்பமண்டல நாடுன்னு சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த டிராபிக்கல் ரீஜியன்லாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த ஏரியாலாம் எப்பவுமே பயங்கர சூடா இருக்கும். ஏன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? யூனிட் 10 கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து நம்ம பார்க்கும்போது சொல்லிருப்பேன். இந்த ஏரியா என்னது? அதாவது நம்முடைய சூரியன் வந்து என்ன பண்ணும்? இந்த ஏரியா வர தான் போயிட்டு வரும். இதுல இருந்து அதிகபட்சம் இவ்வளவு தான் போவாரு. அதாவது ஒரு வருஷத்துல வந்து அவர் சுத்தும்போது, இந்த பகுதியில மட்டும் தான் ஸ்ட்ரெய்ட்டா போவாரு. ஓகேங்களா? அதோட டிராவல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க வர தான். ஆமா தானே? இதோட இங்க போகும்போதெல்லாம், இங்க வந்து பயங்கர வெளிச்சமா இருக்கும். இங்கெல்லாம் இருட்டாயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த கதை தான். இப்ப நமக்கு வந்து இங்க குளிர்காலம் வருது அப்டின்னா, இப்ப நமக்கு அ நவம்பர், டிசம்பர், ஜனவரிலாம் குளிர்காலம் அப்டின்னா, சூரியன் வந்து இப்போ எங்க இருக்காரு? இந்த ஏரியால இருக்காரு. புரியுதா? இந்த ஏரியா கொஞ்சம் இங்க வந்திருப்பாரு இப்போ. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் திரும்பியிருப்பாரு. இப்ப நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஏப்ரல், மேல மறுபடியும் நமக்கு எங்க வந்துருவாரு? இந்த 0க்கு வந்துருவாரு. ஓகேங்களா? அ 0 இல்ல. இங்கேயே வந்துரும். ஏப்ரல், மே டைம்ல, ஜூன் டைம்ல நமக்கு இங்க வந்துரும். ஓகே. ஜூன் டைம்ல நமக்கு வந்து இங்கேயே வந்துருவாரு. அதனால பயங்கர ஹீட்டா இருக்கும் நமக்கு. ஓகே. அதாவது கோடை காலமா இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல டிராவல் பண்ணும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனுடைய கதிர்கள் அதிக அளவுல செங்குத்தா கிடைக்கக்கூடியது. சூரிய கதிர்கள் இங்க வர வருதுன்னா, அந்த ரேஸ் வந்து இங்க விழணும் இல்லையா? ஸோ இங்க இருக்குன்னா, இங்கேயும் நமக்கு நல்லாவே விழும். அப்படி தானே? இங்க இருக்கும்போது இங்கேயும் எல்லாம் விழும். அதாவது அப்ப சூரியனுடைய கதிர்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு செங்குத்தா கிடைக்கக்கூடிய ஏரியால நம்ம இருக்கிறோம். அதனால இது ஒரு வெப்பமண்டல நாடு. புரிஞ்சுதா? அதனால இது ஒரு வெப்பமண்டல நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ அப்போ பரப்பளவுல 7வது பெரிய நாடு, வெப்பமண்டல நாடு ஏன்னு பார்த்துட்டோம். ஸோ இதோடைய மொத்த பரப்பளவு என்ன குடுத்துருக்காங்கன்னா, 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ பரப்பளவு எவ்வளோ குடுத்துருக்காங்க? 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு நாடு இல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப உலக அளவுல நெறைய விதத்துல மக்கள் தொகையில பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கும். அப்படிதானே? அத நம்ம பின்னாடி பார்ப்போம். பின்னாடி மக்கள் தொகை படிக்கவும் பார்ப்போம். ஸோ பரப்பளவுல 7வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிய நாடு அப்படின்னு சொல்றப்ப, அதோடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குது? 32,87,263 சதுர கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, 2.4% ஓகேங்களா? உலகத்தோடைய மொத்த இதுல நம்ம வந்து 2.4% நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. சாரி இங்க இருக்குது. ஓகே. இங்க இருக்குது. ஓகே. ஸோ 2.4% நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஆ இதுல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பரப்பளவு இப்போ 32,87,263 ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். கேட்க மாட்டாங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி. கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோன் நம்பர் மாதிரி 32,87,263 ஓகேங்களா? ஒரு 5 நேரம் சொல்லிட்டீங்கன்னா மைண்ட்ல நின்றும். ஏதாவது ஃபோன் நம்பர் மாரி இருக்கும். யாராவது ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா, ஆமா அப்படின்னு சொல்லிருங்க. ஓகேங்களா? ஸோ 32,87,263 ஓகேங்களா? 32,87,263 ஓகே. மொத்தம் 2.4% வந்து ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரை எல்லைகள். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எல்லைகள விளக்கம் குடுத்துட்டு, அதே மாரி கிழக்கு பகுதியில நமக்கு இருக்குது. வடகிழக்கு பகுதியில அப்ப நமக்கு இருக்கு. அப்படிதானே? பூமிய சும்மா வந்து 2ஆ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்குது. ஓகே. இங்க வந்து கிழக்கு தீர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 68 டிகிரி 7 மினிட்ல இருந்து 97 டிகிரி 25 மினிட் வருது. ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இத பத்தி நம்ம வந்து பின்னாடி அத பத்தி பேசுவோம். ஓகேவா? நம்ம டைம் ஜோன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இத பத்தி லாஸ்ட்டா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கிளாஸ் சொல்லலனா கூட அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இந்த இத வச்சு ஒரு எப்படி இந்தியாவ டைம நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எல்லைகள் பார்க்கும்போது நம்ம வந்து பூமியில நம்ம வந்து இந்த அட்சரேகை, தீர்க்க ரேகைய வச்சு நம்ம வந்து எல்லைகள் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அட்சரேகை அப்படின்றது இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் ஓகே. கிடைமட்ட கோடுகள் தான் அட்சரேகைன்னு சொல்லுவோம்.
தீர்க்க ரேகை அப்படின்றது செங்குத்து கோடுகள். ஓகேங்களா? அந்த வெர்டிகல் லைன்ஸ் தான் நம்ம வந்து தீர்க்க ரேகை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 டிகிரி, இது 2 டிகிரி, இது 3 டிகிரி இது வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்புறம் குட்டி குட்டியா இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து என்னது? தீர்க்க ரேகைகள். அட்சரேகைகள்ன்றது இப்படி போறது. ஓகேங்களா? நம்ம என்ன போட்டிருக்கோம் இல்லையா? இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டர் ஆகட்டும், இந்த 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் ஆகட்டும், 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க ரேகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு இந்தியாவுடைய பகுதியை மட்டும் எடுத்தோம்னா அதனுடைய வடக்கு முனை வந்து இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோடைய வடக்கு முனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இந்திரா கோல். இந்த பகுதியில் இருக்கு. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவோம்? இந்திரா கோல். எழுத வேணாம் இல்லையா? ஸோ வடக்கு முனை வந்து பாத்தீங்கன்னா இந்திரா கோல். அதாவது அதே மாதிரி தென்முனை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க அந்தமான் நிக்கோபர்லாம் இருக்கும். இந்த அந்தமான் நிக்கோபர்ல இந்த கடைசி பாயிண்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? இந்த கடைசி பாயிண்டா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா முனையுடைய பிக்மெல்லியன் புள்ளி, பிக்மெல்லியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிக்மெல்லியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப த மோஸ்ட் எண்ட் அப்படின்றது. ஆக்சுவலா நிலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? குமரி முனை தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி இல்லைன்னா அது மொத்தமா நீங்க ஜென்ரலா இந்தியாவுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கப்பா. அது என்ன நிக்கோபரை விட்டுட்டு பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னா 6 டிகிரி 45 மினிட். அப்போ இந்தியாவுடைய மெயின் லேண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் கீழே இருக்குது. ஓகேங்களா? மெயின் லேண்ட் நமக்கு வந்து கன்னியாகுமரி தான் 8 டிகிரி 4 மினிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்லாம் இருக்கும். அந்தமான் நிக்கோபார். ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 6 டிகிரி 45 மினிட்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா முனையுடைய பிக்மெல்லியன் புள்ளி, பிக்மெல்லியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நிலப்பகுதியில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்றப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். ஓகேங்களா? அது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கன்னியாகுமரி தான். ஓகே. ஸோ அப்போ வந்து வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகள் நமக்கு வந்து தெரிஞ்சு இல்லையா? ஈஸியான ஒன்று தான் ஆக்சுவலா. ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு அந்த மேப் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேன். அது உங்களுக்கு இன்னும் ஒரு புரிதலுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுல இன்னும் கொஞ்சம் கிளியராவே நமக்கு வந்து காட்டலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. இதான் மேப். இப்போ உங்களுக்கு ஸோ இங்க அந்தமான் நிக்கோபார் பாருங்க இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இதான் வந்து அந்தமான். இது நிக்கோபார் பகுதி. இது வந்து நமக்கு கீழ வரும். ஓகேங்களா? அது ஒரு 6 டிகிரி வரை ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? எந்த இடம் சொல்றேன்னு? இங்க இருக்குது. தெரியுதா? ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வடக்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இமயமலை இருக்கும். தெற்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா, கேப் கொமரின் ஓகேங்களா? குமரி முனை நமக்கு இருக்கும். இந்திரா கோல் இது. ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்மெல்லியன் பாயிண்ட். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரா கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். குமரி முனை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2ம் ஜென்ரலா ஞாபகம் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் சவுத்ல நமக்கு வந்து பிக்மெல்லியன் பாயிண்ட். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிக்மெல்லியன் பாயிண்ட் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு முனை வந்து பார்த்தீங்கன்னா, ரான் ஆஃப் கட்ச். ஓகேங்களா? இதான் வந்து குஜராத்தோடைய ரான் ஆஃப் கட்ச். இங்கேயே போட்டிருப்பாங்க ரான் ஆஃப் கட்ச்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எண்ட் தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரான் ஆஃப் கட்ச். ஓகே. ஸோ கட்ச் அது வந்து ரான் ஆஃப் கட்ச் சொல்லி தான் நம்ம தமிழ்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிழக்கு முனை எதுனா கிபித்து அப்படின்ற ஒரு இடம். அருணாச்சல் பிரதேசல இருக்குது. ஓகேங்களா? இந்த எண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிபித்து. ஓகே. கிபித்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அப்படியே ரிமைண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 4 பிளேஸையும் 5 பிளேஸையும் குறிச்சுக்கிறேன். இது 1, இது 1, இது 1. ஓகேங்களா? ஸோ 5 பிளேஸ் நம்ம இப்போ நீங்க சொல்லுங்க அப்படியே. வடக்கு முனை என்னது? இந்திரா கோல். எங்க இருக்குது? ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. ஓகேங்களா? தெற்கு முனை வந்து மெயின் லேண்ட்ல அதாவது இந்தியாவுடைய முக்கிய நிலப்பரப்புல வந்து தெற்கு முனை எது நமக்கு? குமரி முனை. ஓகேங்களா? ஸோ முக்கிய முனை நமக்கு என்னவாகுது? குமரி முனை இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே ஹோல் இந்தியான்னு கணக்கு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்ல இருக்குது. அப்படிதானே? பிக்மெல்லியன் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல நமக்கு வந்து இருக்குது. கரெக்ட்டா? அதே மாரி இப்போ கிழக்கு முனை எங்க இருக்குது? அருணாச்சல் பிரதேசம். அருணாச்சல் பிரதேசல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிபித்து அப்படின்ற பகுதியில இருக்குது. கரெக்ட்டா? கிழக்கு வந்து அருணாச்சல் பிரதேசம், கிபித்து அப்படின்ற பகுதியில நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன மிஸ் பண்ணோம்? மேற்கு பகுதியில் நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச்ல இருக்குது. கரெக்டா? குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச்ல நமக்கு வந்து இருக்குது. ஃபைன். ஓகே. சோ அடுத்தது இந்தியாவுல உயரமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா
ஓகேங்களா? சிக்கிம்ல இருக்கக்கூடிய கஞ்சன்ஜங்கா அந்த இடத்துல மேப்ல கொஞ்சம் கிளியரா இருக்காது. ஆக்சுவலா இதுல வந்து கஞ்சன்ஜங்கா தான் எழுதியிருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உயரமான பகுதி. தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கவா இல்லன்னா? அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த உயரமான பகுதி இங்க தான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா, உயரமான பகுதி. அது எத சொல்றாங்க? கஞ்சன்ஜங்கா. ஓகே. அதாவது இமயமலையுடைய ஒரு முக்கியமான மலைத்தொடர். ஓகே. ஸோ இந்தியாவுல பெருசு ஆக்சுவலா. இந்தியாவுல கஞ்சன்ஜங்கா தான் பெருசு. K2ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தாழ்வான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டநாடு, கேரளா. ஓகேங்களா? இங்க வந்து குட்டநாடு, கேரளா இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேப்ல ஒரு கொஞ்சம் தமிழ்நாடு மேப்ல கொஞ்சம் கிளியரா தமிழ்நாடு சொல்றேன். இந்தியா மேப்ல வந்து கிளியரா பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல போட்டிருப்பாங்க. அதாவது இந்த மலைகள் இருக்க இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோணம் போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா? இங்க வந்து மலைகள் இருக்க சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க தெரியுதா? அதாவது முகடு மாரி போட்டிருப்பாங்க. அ இங்க இங்க பாருங்க. இங்க வந்து டாஃப்லாக் ஹில்ஸ் இருக்குது. இதுல வந்து முக்கோணம் போட்டிருக்காங்க. தெரியுதா? வேற எங்க எங்க அ ஓகே. டக்குனு எனக்கு தெரியுத மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க. இங்க காடமம் ஹில்ஸ் இங்க ஒரு முக்கோணம், ஆனைமலை ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கா? இதே மாதிரி இந்த குட்டநாடு பகுதியில நீங்க மேப்ல இந்த மேப் முக்கியமானதா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் குடுக்கல. தாழ்வான பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தலைகீழா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி போட்டுட்டு மைனஸ் இத்தன மீட்டர், இத்தன இதுன்னு சொல்லி நமக்கு வந்து நோட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இதுல என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வான பகுதி வந்து குட்டநாடு, கேரளா. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கியமான சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 2 பார்த்திருக்கோம். உயரமான பகுதி கஞ்சன்ஜங்கா அப்படின்றதும், தாழ்வான பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, குட்டநாடு, கேரளா அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து எங்க போறோம்னா, அதனுடைய நீளம். ஓகே. ஸோ வெர்டிகலா அதாவது இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் என்ன நீளம் இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே. அதே மாரி என்ன சொல்ல வரோம்னு இருக்கும். இந்த எண்டுல இருந்து இந்த மோஸ்ட் எண்ட் என்ன நீளம்னோ, இந்த இதுல இருந்து அ இந்த மோஸ்ட் எண்ட் ஐயோ! ஓகே. கொஞ்சம் அப்படிதான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த எண்ட் எவ்வளோ நீளம் அப்படின்றது தான். ஓகேங்களா? இந்த காஷ்மீர் டூ கன்னியாகுமரி இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்னா, இது ரொம்ப தூரமா இருக்கும். இது வந்து ஷார்ட்டா இருக்கும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இந்த காஷ்மீர் டூ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா, 3214 இது. ஓகேங்களா? 3214 இந்த காஷ்மீர் டூ கன்னியாகுமரி மொத்த கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட 3000 வந்துரும். 2933 இது எவ்வளவு? 2933 கிலோமீட்டர். ஓகேங்களா? 2933 கிலோமீட்டர் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. தெரியுதா? ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய நீளம் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு அ இப்படிதான். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் பின்னாடி வரும்னு நெனைக்கிறேன். ஆமா. அடுத்த பாயிண்ட் வருது. இந்த கடக ரேகை பார்த்தீங்கன்னா, இந்தியாவ கரெக்ட்டா ஒரு 2 பார்ட்டா பிரிக்குது. இங்க இருக்கு பாருங்க 23 டிகிரி. தெரியுதா? இந்த கோடு போடுறேன். பண்ணிருவேன். இத பாருங்க. இதா இருக்குதா? இதான். இந்த 23 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியாவ கிட்டத்தட்ட சரி சம பாகமா வந்து நமக்கு பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட சரி சமமா பிரிக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. சொல்றாங்க இல்ல உண்மையும் கூட. ஓகேங்களா? அ கிட்டத்தட்ட சமமா வந்து நமக்கு பிரிக்குது. ஓகே. அந்த பரப்பளவுடைய இத வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஞாபகம் வைக்க சொன்னனோ, அதே மாரி இதையும் கூடவே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பரப்பளவு வந்து இதுல வந்து நெறைய கொஞ்சம் ஃபேக்சுவலா ஞாபகம் வைக்கணும். ரொம்ப முக்கியமா இல்லனா கூட உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக ஞாபகம் வைக்கணும். பரப்பளவு என்ன சொன்னேன்? 32, 87, 263 கரெக்ட்டா? 32, 87, 263 சொன்னேன். அதே மாரி இந்த இது சொல்லுங்க எனக்கு. வட அட்சரேகைகள் என்ன? வட அட்சரேகை அதாவது நார்த்ல வந்து 8 டிகிரி 4 மினிட்ல ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? 8 டிகிரி 4 மினிட்ல ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 37 டிகிரி 6 மினிட்ல நமக்கு வந்து முடியுது. கரெக்ட்டா? 8 டிகிரி 4 மினிட்ல ஸ்டார்ட் ஆகி 37 டிகிரி 6 மினிட்ல நமக்கு வந்து முடியுது. ஞாபகம் இருக்கா? அதே மாரி இங்க இங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 68 டிகிரி 7 மினிட்ல ஸ்டார்ட் ஆகி, இங்க முடியறது 97 டிகிரி 25 மினிட்ல முடியுது. கரெக்ட்டா? இங்க 8 டிகிரி 4 மினிட்டு. இங்க வந்து 37 டிகிரி 6 மினிட். இது ஈஸியா வச்சுக்கலாம். 3, 7, 6 ஓகேங்களா? கரெக்ட்டா? ஃபைன். அப்போ இதே மாரி இன்னொரு நம்பர் தான் நீங்க ஞாபகம் போறீங்க. காஷ்மீர் டூ கன்னியாகுமரி ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடு போட்டோம்னா, அது வந்து 3214 கிலோமீட்டர் ஆகும். அருணாச்சல் பிரதேஷ் டூ குஜராத் வர ஒரு கோடு போட்டோம்னா, அதாவது இந்த குறுக்காக
நமக்கு போட்டோம்னா அது வந்து 2933 கிலோமீட்டராவும் இருக்குது. ஓகேங்களா? 32 14 இங்க 29 33 ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2ல ஆரம்பிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல ஆரம்பிச்சா 9 9 வந்து 3x3 வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். வேற எப்படியுமே பிரிக்க முடியாது. 3x3 தான் 9 ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து 2 ஞாபகம் வச்சுக்கோங்க 2000 ஓகே. இது வந்து பாருங்க 1 2 3 4 தான் மாத்தி மாத்தி போட்டுருப்பாங்க. 3 2 1 ஆரம்பிச்சு லாஸ்ட்ல வந்து 4 வந்து இருக்கும். ஓகேங்களா? நமக்கு 4000 கிடையாது 3000 தான். அதனால 3 2 1 அப்புறம் ஒரு 4 வந்து கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி நான் வச்சுக்கோங்க. ஈஸியா நான் வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்களா கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறவர் தான். ஓகே. ஓகே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமானது. இந்த கடக ரேகை இந்தியாவின் 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. எந்தெந்த மாநிலங்கள் நம்ம சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கடக ரேகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எத்தனை மாநிலங்கள் வழியா போகுது? 8 மாநிலங்கள் வழியா போகுது. ஓகேவா? ஸோ என்னென்ன மாநிலம் பாருங்க. நம்ம மேப்லயே பார்த்துரலாம். கடக ரேகை வந்து நான் போற லைன மட்டும் நான் வந்து கலர் பண்ணிக்கலாமா? போது பாருங்க அங்கருந்து. இதான் கடக ரேகை போடியது. ஓகேங்களா? தெரியுதா? கடக ரேகை எங்க போகுதா? இதுல இப்போ என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்க. உங்களுக்கு மாநிலங்கள்லாம் தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னது? குஜராத். கரெக்ட்டா? இது வந்து குஜராத். எல்லாத்துக்கும் தெரியும் தானே? குஜராத். ஸோ இந்த பார்டர் லைன் வந்து குட்டியா போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் லைனா போட்டுருக்காங்க. குஜராத்துக்கு அப்புறம் ராஜஸ்தான் இருக்கான்னு கேட்டா, ராஜஸ்தானும் இருக்குது. ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வருது. ஓகேங்களா? இதுல கொஞ்சம் இடம் வரும். ஓகேங்களா? அப்ப ராஜஸ்தான் வழியாவும் நமக்கு வந்து போகுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு கற்பனை கோடு தான். எங்கேயோ லேண்ட்ல அந்த கோடுலாம் கிடையாது. கற்பனை கோடு தான். ஓகேங்களா? நாமளாவே பண்ணிக்கிட்டது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அதிக டைம் யுபிஎஸ்ல கூட இந்த கொஸ்டின்லாம் கேட்ருக்காங்க முன்னாடி. இப்ப கேட்கறது இல்ல. டிஎன்பிசில நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ஃபேக்சுவல் பாயிண்ட் எல்லாம் மெயின்ஸ்லாம் எழுதும்போது, குரூப் 2லாம் எழுதும்போது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ராஜஸ்தான் முடிஞ்சு. ராஜஸ்தானுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தி கிரேட் மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேசம் வந்து மத்தியில ஒரு பெரிய மாநிலம். அத கவர் பண்ணாம இருக்கவே இருக்காது. ஸோ மத்திய பிரதேசம் கவர் ஆயாச்சு. ஓகேங்களா? அப்படியே வந்தீங்கன்னா, மத்திய பிரதேசம் வந்தீங்கன்னா, நமக்கு வந்து சத்தீஸ்கர் எடுத்து வந்துருவாங்க. ஓகேங்களா? சத்தீஸ்கர் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் வந்துரும். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வந்துரும். அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம் வந்துரும். ஓகேங்களா? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அங்க பங்களாதேஷ் இருக்கும். நமக்கு பங்களாதேஷ் தேவையில்ல. லாஸ்ட்டா திரிபுராவோ, மிசோரமோ வந்துரும். ஓகேங்களா? லாஸ்ட்டா வந்து நமக்கு திரிபுராவோ, மிசோரமோ வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா வச்சுக்கலாமா? குஜராத், பக்கத்துல இருக்க ராஜஸ்தான், பக்கத்துல இருக்க மத்திய பிரதேஷ் கன்ஃபார்ம். ஓகேங்களா? 3 ஆச்சு. மொத்தம் 8 தான். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் போடுறேன் பார்த்துக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். ஓகேங்களா? அப்புறம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். ஓகேங்களா? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். அப்புறம் மேற்கு வங்காளம். அப்புறம் திரிபுரா, மேகாலயா. வரிசையாவே சொல்லணும். ஓகேங்களா? ஸோ திரிபுரா, மிசோரம். மிசோ ஸ்கில் இங்க இருக்கு. மிசோரம். இதான் இந்த 8. குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் என்ன இருக்குது? மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அதுக்கப்புறமா ஜார்க்கண்ட். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளம். ஓகே. அதுக்கப்புறமா திரிபுரா அண்ட் மிசோரம். இது என்ன உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஷார்ட்கட் ஏதாவது பார்க்கலாமா? குஜராத் இருக்குது. அப்புறம் வந்து ராஜஸ்தான் இருக்குது. மத்திய பிரதேசம் இருக்குது. ஓகேங்களா? ஜிஆர்எம். அப்புறம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். நான் இப்படி நான் வச்சுப்பேன். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைனல் ஆகுது திரிபுரா அண்ட் மிசோரம். ஓகேவா? ஸோ இங்க வேணா நீங்க பார்த்துக்கோங்க. திரிபுரா அண்ட் மிசோரம். ஓகே. இதுக்கு ஷார்ட்கட்லாம் வேணா ஈஸியா நான் வச்சுக்கலாம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் வரிசையா இருக்குது. ஓகேங்களா? குஜராத் இருக்கா கேட்டா கண்டிப்பா குஜராத்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? அது நமக்கு எந்த டவுட்டும் இல்ல. ராஜஸ்தான் கேட்டா ஆமா ராஜஸ்தான் கொஞ்சமா வருது. ராஜஸ்தான் குஜராத்துக்கு பேலன்ஸ் இருக்குது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட கொஞ்சம் பகுதி மட்டும் அதுல வந்து கனெக்ட் ஆகும். அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் மத்திய பிரதேசம், மத்தியில கூடிய மிகப்பெரிய பிரதேசம் அது கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்துருச்சு. ஆல்ரெடி மத்திய பிரதேச கூட இருந்த அந்த சத்தீஸ்கரும், ஜார்க்கண்டும் நமக்கு வந்து கூடவே சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம். ஓகேங்களா? மேற்கு வங்காளம் அப்படியே போனீங்கன்னா பங்களாதேஷ் வழியா போகும். நமக்கு தேவையில்ல. அதனால திரிபுரா அண்ட் மிசோரம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8 மாநிலங்கள். இது நம்ம வந்து நாம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க யாராச்சும் மேப் இல்ல, நான் மேப் வரைஞ்சு இதெல்லாம் மார்க் பண்ணணும்னா, இந்தியா மேப் நீங்க வந்து வரையறதுக்கு சுலபமான வழி, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த பிசிக்கல் மேப் ஒண்ணு டிரா பண்ணுவேன். ஓகேவா? பிசிக்கல் மேப் ஒண்ணு டிரா பண்ணுவேன். எப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பேன். ஓகே. இந்த குஜராத் பகுதியில இருந்து ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சு,
இப்படி ஒன்று போட்டுப்பேன். ஓகேவா? போட்டுட்டு அப்புறம் வந்து ஹிமாலயாஸ் மட்டும் இப்படி வந்து வரைஞ்சிப்பேன். எக்ஸாக்ட்டா கிட்டத்தட்ட இப்படிதான் வரும். ஓகேவா? அந்த ஹிமாலயாஸ் மட்டும் நான் வந்து வரைஞ்சிப்பேன். மீதியெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு மேப் வரையிற ஸ்டைலு. ஓகேங்களா? இது ஒண்ணு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஆ அப்படி இல்லையா, இது வந்து இல்ல சார் எனக்கு வந்து நம்ம பொலிட்டிக்கல் மேப் வரையணும் அப்படின்னா, இது வந்து நெறைய இடத்துல யூஸ் ஆகும். இதுல வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா வருது. சாரி. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா உள்ள வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை, யமுனை நமக்கு வருது நம்ம பார்த்துரலாம். சாரி கங்கை, யமுனை வந்து உள்ள வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ் ரிவர் வந்து நமக்கு வந்து இங்க இருந்து அப்படி உள்ள வருது அப்படின்றத பார்த்துரலாம். அப்புறம் விந்திய சாத்புரா மலைகள் இருக்குது. சாரி ஆரவல்லி இருக்குது, விந்திய சத்புரா இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. அப்புறம் இங்கிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியா போட்டு போயிரலாம். நமக்கு இதுவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? நம்ம படிக்கிறதுக்கு போதுமானது. பொலிட்டிக்கல் மேப் இல்ல உங்களுக்கு பொலிட்டிக்கல் மேப் தான் வரையணும் அப்படின்னா, அகைன்ஸ்ட் த காமன் ஸ்ட்ரக்சர் தான். இதுவரை நீங்க வந்து போட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல லைட்டா இது பண்ணிக்கோங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்ணணும், இங்க ஒரு ராஜஸ்தானுடைய இந்த இது பகுதிய போடணும். ஓகேங்களா? ஸோ போட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்துட்டு, இங்க ஒரு ஜம்மு காஷ்மீர வந்து வரைஞ்சு விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கீழ ஸ்ட்ரெயிட்டா இங்க இங்க வந்துட்டா போதும். ஓகேங்களா? அவ்வளோதான். கிட்டத்தட்ட மேப் மாரி இருக்கும். ஓகே சமாளிச்சுக்கோங்க. ஈஸியா வரைந்த அந்த இது பிசிக்கல் மேப் தான். அது நமக்கு வரைஞ்சாலே போதுமானது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாலும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ 2, 3 டைம் வரைய வரைய வந்துரும். நமக்கு ரொம்ப ஜாக்கிரதை நமக்கு வந்து நீங்க குரூப் 1ல எழுதுறீங்க அப்படின்னா, மேப் போடணும் அப்படின்றப்ப நமக்கு முக்கியம். மத்தபடி எங்கேயுமே முக்கியம் வராது. ஃபைன். அப்ப நம்ம கடகரேகை வந்து கிட்டத்தட்ட இந்தியாவ 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். 23.3 23 டிகிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் எந்த மாநிலங்கள் வழியா கிராஸ் ஆகுது அப்படின்றதே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப எல்லைகள் பார்த்தீங்கன்னா, மேற்குல என்ன இருக்குது? பாகிஸ்தான் இருக்குது. அப்படிதானே? வடமேற்குல ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்குல சீனா, நேபாளம், பூட்டான் இருக்குது. கிழக்குல வங்காளதேசம், மியான்மர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சாரி மேற்கு பகுதியில வந்து பாகிஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? வடமேற்கு பகுதியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் இருக்குது. அதே மாரி கிழக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சைனா இருக்குது, நேபாள் இருக்குது, பூட்டான் இருக்குது. தெரியுதா? சைனா, நேபாள், பூட்டான் எல்லாமே இங்க தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மியான்மர் இருக்கும். இங்க தான் மியான்மர் இருக்கும். இங்க வந்து அரக்கோ யோமா அதாவது மியான்மர் தான் முன்னாடி பர்மா. இங்க இருக்கு. அரக்கோ யோமா மலைத்தொடர் இருக்கும். இந்த மலைத்தொடர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2யும் பிரிக்குதுன்னு சொல்லுவாங்க. சவுத்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா இருக்குது. ஓகேவா? ஓகே. அது மட்டும் நம்ம குடுத்துக்கோங்க. மேற்குல பாகிஸ்தான், வடமேற்குல ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். அப்புறம் வடக்குல வந்து சீனா, நேபாளம், பூட்டான். தெரியுதா? ஏதாவது சொல்லிட்டு சைனா, நேபாள், பூட்டான். ஸோ நேபாள் வந்து இந்தியா கிடையாது. தெரியும் இல்லையா? பூட்டானும் இந்தியா கிடையாது. ஓகே. சைனா, நேபாளம், பூட்டான். கிழக்குல வந்து வங்காளதேசம் அண்ட் மியான்மர். ஓகே. பங்களாதேஷ் விட்டோமா? இங்க இருக்கிற பங்களாதேஷ். ஓகேங்களா? பங்களாதேஷ் அண்ட் அ மியான்மர் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த மியான்மர் வந்து அரக்கோயமா மலைத்தொடர் என்று நமக்கு 2ஆ பிரிக்குது. அது இல்லன்னா நமக்கு வந்து இதுக்குள்ளேயே இதுக்குள்ள வந்திருக்க தனிநாடு தான் சொல்றேன். ஓகே. அடுத்தது சவுத்ல வந்து பாருங்க பார்க் நீர் சந்தி இந்தியா இலங்கையை வந்து பிரிக்குது. ஓகே இதை பார்த்துடலாம். இது நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இதுல பாத்தீங்களா பார்க் ஸ்ட்ரெயிட் கொடுத்துருக்காங்களா? அதாவது இந்த ஏரியா ஓகேங்களா? இது என்ன சார் பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் இஸ்துமஸ் 2 கான்செப்ட் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து நீர்ச்சந்தி அல்லது ஜலசந்தி. ஓகேங்களா? இது வந்து நிலச்சந்தி. இதுல ஒரு பிழை இருக்கு. என்ன பிழை இருக்கு? இச்சு வரும். ஓகேங்களா? நீர்ச்சந்தி, நிலச்சந்தி. ஓகேங்களா? நீர்ச்சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மிகப்பெரிய நீர் பரப்புகள் சந்திக்கக்கூடிய ஒரு நீர் பரப்பு தான். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து என்ன இருக்குது? பே ஆஃப் பெங்கால் இருக்குது. வங்காள விரிகுடா இருக்குது. கரெக்ட்டா? இங்க வந்து என்ன இருக்குது? ஓகே. இங்க வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது. இங்க வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. வங்காள விரிகுடாவும், இந்திய பெருங்கடல் இருக்குது. இப்படி 2 பெரிய நீர் பரப்ப இணைக்கிற ஒரு சின்ன பகுதி. ஓகேங்களா? ஒருவேளை அந்த பகுதி இல்லன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு ஜாயிண்டே இருந்திருக்காது. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு ஒரு நீர் பரப்பு இருக்குது. இங்க ஒரு பெரிய ஒரு நீர் பரப்பு இருக்குது. இந்த பக்கத்துல இன்னொரு பெரிய நீர் பரப்பு இருக்குது. 2யும் இணைக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு இடைப்பகுதி. ஓகேங்களா? ரொம்ப சின்னதா இருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 48 கிலோமீட்டர் என்னமோ தான் உண்டு. ஓகேங்களா? அவ்வளவு கூட வராது. 40 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸே உண்டு. ஓகே. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஸ்ட்ரைட்.
ஓகேங்களா? ஸோ பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான் இப்படியே சொல்லலாமா? 2 மிகப்பெரிய நிலப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய என்ன சொல்லலாம்? 2 மிகப்பெரிய நிலப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய நீர் பரப்ப தான் நம்ம வந்து அ ஸ்ட்ரெய்ட்ன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஸ்ட்ரெய்ட்ன்னு சொல்லலாம். அப்படித்தானே? இங்க பாருங்க இந்தியா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி இந்தியா அப்படின்ற நிலப்பகுதி, ஸ்ரீலங்கா அப்படின்ற மிகப்பெரிய நிலப்பகுதி. இந்த 2யும் பிரிக்கிறது இந்த பாக் ஸ்ட்ரெய்ட். ஓகேங்களா? இந்த 2 மிகப்பெரிய நிலப்பகுதியையும் பிரிக்கிறது தான் இந்த பாக் ஸ்ட்ரெய்ட். ஆக்சுவலா தமிழ்ல வந்து நீர் சந்தி தான். இந்த 2 மிகப்பெரிய நீர் சந்திக்கிற இடம் தான். இது எல்லா இடத்துலயும் காமன் தான். இந்தியா இந்த இடத்துல மட்டும் இல்ல. இத நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, அங்கெல்லாம் இதே கதை தான். ஓகேங்களா? சோ பக்கத்துல கண்டிப்பா ஒரு லேண்ட் இருக்கும். ஓகே. ஓகே. இப்ப இஸ்துமஸ்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நமக்கு இந்தியா நிலப்பரப்புல எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் இந்த மலேசியா சைடுல நம்ம வந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேப்ல இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ எட்டி பார்த்தோம் அப்படின்னா, இதே இது சேம் எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு கடல் பகுதி இருக்கும். இங்க ஒரு பெரிய நிலப்பகுதி இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு பெரிய நிலப்பகுதி இருக்கும். ஸோ இந்த 2க்கு இடையில ஒரு சின்ன ஜாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2க்கு இடையில ஒரு சின்ன ஜாயிண்ட் இருக்கும். அமைவாவே நமக்கு எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இது வந்து இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ பனாமா கால்வாய் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு இதுதான். ஸோ இங்க ஒரு பெரிய நிலப்பரப்பு இங்க ஒரு பெரிய நீர்ப்பரப்பு இருக்கும். இங்கேயும் நீர்ப்பரப்பு இருக்கும். இந்த 2 நீர்ப்பரப்பையும் பிரிக்கிறது, அல்ல 2 நிலப்பரப்பையும் சேர்க்கிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலசந்தி. ஓகேங்களா? அப்படியே இதுக்கு ஆப்போசிட் அவ்வளோதான். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சந்தி, நிலச்சந்தி. இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒவ்வொன்னுக்கும் பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்னுக்கும் பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பனாமா கால்வாய் இருக்கு இல்லையா? அந்த பனாமா கால்வாய் வந்து இந்த இஸ்துமஸ்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த கால்வாய் வெட்டினது இந்த 2 நீர்ப்பரப்பையும் இது பண்றதுக்காக தான். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காவையும், சவுத் அமெரிக்காவையும் மேப்ல நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்டையும், சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்டையும் பிரிக்கிறது தான். ஓகேங்களா? இங்க வந்து பசிபிக் இருக்கும். இங்க வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்கும். இங்க வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கும். ஓகேங்களா? மேப் இருக்கவங்க பாருங்க உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 மிகப்பெரிய நீர்ப்பரப்பையும் பிரிக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இது நிலசந்தி. அதாவது 2 நிலப்பரப்பையும் சேர்க்குது. 2 மிகப்பெரிய நிலப்பரப்ப சேர்க்குது. அதனால வந்து நிலச்சந்தி, இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சூயஸ் கால்வாய் உள்ளதும் அதே மாரி தான். ஓகேங்களா? சூயஸ் கால்வாய் உள்ளதும் அதே மாரி தான். அ அதான் இந்த 2 இடத்துலயும் நமக்கு வந்து இந்த 2 தண்ணீர் சேர்க்கறதுக்காக தான், இந்த வணிகத்த வந்து ஈஸி பண்றதுக்காக தான், இங்க ஒரு கால்வாய் வந்து வெட்டிக்கிட்டாங்க. இந்த கால்வாய் வழியா கப்பல்கள்லாம் போயிட்டு எடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கத. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாக்ட் இஸ்துமஸ் இல்லாம நமக்கு ஆமா அந்த இஸ்துமஸ் சொல்ல முடியாது. சாரி. ஓகே விட்டுறலாம். ஓகே. ஒருவேள பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பார்க் ஸ்ட்ரெய்ட் இல்ல. இங்கேயும் நிலப்பரப்பு தான் இருந்திருந்துச்சு அப்டின்னா, இதே இணைக்கிறதா வச்சு நம்ம இத ஒரு இஸ்துமஸா சொல்லியிருப்போம். ஆனா ஒரு கேப் இருக்கவே இந்த 2ம் சேர்ந்து நமக்கு நீர் சந்தியா மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நிலப்பகுதி என்னது? இஸ்துமஸ், நிலசந்தி அப்படின்னு சொல்றோம். 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் ஒரு குறுகிய நீர்ப்பரப்பு நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஈஸி. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா, இலங்கையை பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்திக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக் நீர்ச்சந்தி. ஓகேங்களா? பாக் பாக் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பால்க். ஓகே. ஸோ இது முடிஞ்சு. அப்படிதானே? ஸோ அப்ப வந்து வடக்குல இமயமலை இருக்குது, தெற்குல வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது, கிழக்குல வந்து வங்காள விரிகுடா இருக்குது, மேற்குல வந்து அரபிக்கடல் வந்து அரநாட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கடற்கரையோட நீளம் அப்படின்னா மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் லேண்ட்ல கடற்கரையோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா, 6100 கிலோமீட்டர். அதே மாரி தீவு கூட்டங்கள்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 7516 ஓகேங்களா? 7516 ஸோ நமக்கு வந்து கடற்கரை ஏரியா வந்து மொத்தமே இவ்வளவுதான் இல்லையா? கடற்கரை ஏரியா வந்து மொத்தமே நமக்கு வந்து இவ்வளவுதான். ஸோ இந்த கடற்கரை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து எக்ஸாக்ட்டா இது மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? இந்த ஏரியா மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 6100 ஓகேங்களா? இது எவ்வளவு? 6100 கிலோமீட்டர் கடற்கரை பகுதி. ஒருவேளை இங்க வந்து என்னென்ன தீவுகள் இருக்குது? லட்சத்தீவு இருக்குது. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் இருக்குது. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் இருக்குது. ஸோ இந்த மாரி தீவு கூட்டங்கள் எல்லாமே நீங்க வந்து சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான தீவு கூட்டங்கள் அதாவது இது மெயின்லேண்டு ஓகே.
பிளஸ் வந்து இந்த ஏரியா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7516 போட்டிருப்பாங்க. 7516 கிலோமீட்டர். ஓகேங்களா? எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா. ஓகே. வேற எங்கேயாவது மாறி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை வந்து கடற்கரை நீளம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுல இந்த ஒன்னையும் கூடவே சேர்த்து சொல்லுங்க. இதுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் நமக்கு வந்து உள்ள வருது? ஓகேவா? இதுல நமக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் உள்ள வருது? நீங்களே சொல்லுங்களேன். எக்ஸாக்ட் சும்மா கெஸ் பண்ணுங்களேன். நான் சொல்றேன். குஜராத் வருமா? ஓகே, குஜராத் வரும். அப்புறம் கீழே வந்து மகாராஷ்டிரா வரும். ஓகேங்களா? மகாராஷ்டிரா வரும். அப்புறம் இங்க வந்து குட்டியா கோவா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கேரளா இருக்கும். அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கும். கரெக்டா? ஓகே. கர்நாடகா ஃபார் கேஎன். ஓகே. இல்ல கேஏ. கேரளா வந்து கேஎல். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுவோம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். தெலுங்கானாவுக்கு கடல் பகுதி உண்டா? கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானாவுக்கு கடல் பகுதி கிடையாது. தெலுங்கானா உள்ள வந்துரும். இந்த எல்லையை ஃபுல்லா புடிச்சு ஆந்திரா வந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும். ஓகேங்களா? குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த பக்கம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 4. மொத்தமா 9. தீவுகள்ல இதெல்லாம் முக்கியமானது 2 தான். ஒன்று வந்து லட்சத்தீப். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. அப்ப தீவு கூட்டங்கள் சேர்த்து நமக்கு 7516 கிலோமீட்டர் நமக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ எந்த டவுட்டும் இல்ல. எந்தெந்த மாநிலங்கள்லாம் அண்டை மாநிலம் ஓகே இங்க கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஃபைன். குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்காளம். ஓகே. பரவாயில்ல. நம்ம வந்து இதை மட்டும் பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியம் இல்லை. லைட்டா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேணாம். லைட்டா பார்த்தா போதும். அண்டை நாடுகளுடன் எல்லையை கொண்டுள்ள இந்திய மாநிலங்கள். ஓகேங்களா? அண்டை நாடுகளுடன் எல்லையை கொண்டுள்ள இந்திய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இப்போ பாகிஸ்தான் கூட 4 பேர் ஷேர் பண்றாங்க. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். ஓகேங்களா? மேப்ல பார்த்துக்கோங்க. ஓகே. இது ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால நான் வந்து கொஞ்சம் கடந்து போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாகிஸ்தான் இருக்கா? பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா குஜராத் வரும், ராஜஸ்தான் வரும், ஜம்மு காஷ்மீர் வரும், பஞ்சாபும் வரும். பஞ்சாப் நமக்கு வந்து அங்கேயே ஒரு பஞ்சாப் இருக்கு. தெரியும் இல்லையா? பஞ்சாப் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஹிஸ்டரி கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் மட்டும் தான். ஓகேங்களா? அது ஒரு சின்ன ஏரியா மட்டும் தான் நமக்கு ஷேர் பண்ணும். சைனா கூட வந்து பாருங்க உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம் எல்லாமே ஓகே. இதுல உங்களுக்கு டவுட்டே இல்லாம 2 ஈஸியா வரும். அப்படிதானே? என்னெல்லாம் சிக்கிமும், அருணாச்சல் பிரதேசம் நமக்கு வந்து கண்டிப்பா இருக்குன்னு வரும். ஜம்மு காஷ்மீரும் கண்டிப்பா இருக்க வரும். அப்படிதானே? ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்குது. அருணாச்சல் பிரதேசம் சண்டை போயிட்டு இருக்குது. அந்த லேண்டை அவங்க அக்யூஸ் பண்றதுல. அப்புறம் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட், சிக்கிம் சிக்கிம் தெரியும் நமக்கு. அந்த பகுதியில் அப்படி சின்னதா இருக்கும். அப்படி அங்க வந்து நேபாள் இருக்கும், பூட்டான் இருக்கும். இந்த பகுதி நமக்கு இருக்கும். ஸோ அப்புறம் இமாச்சல் பிரதேசம் நமக்கு வரும். நேபாளம் கூட பாருங்க. நேபாளம் பக்கத்துல அப்படி வந்து உத்தரகாண்ட் வரும். உத்தரப்பிரதேசம் வரும். பீகார், மேற்கு வங்காளம், சிக்கிம் எல்லாமே வரும். ஓகேங்களா? பூட்டான் கூட சிக்கிம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேசம் இந்த பக்கம் அப்படி வந்துடும். ஓகேங்களா? மியான்மர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் உள்ள நாகாலாந்து, அருணாச்சல், மணிப்பூர், மிசோரம் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அந்த பக்கம் உள்ள அருணாச்சல், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இந்த ஏரியா ஃபுல்லா வந்துடும். இங்கதான் மியான்மர் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மேப்ல பாத்துக்கோங்க லைட்டா. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட சுத்தி உள்ள நிறைய உள்ளதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட அதிக அதிக நீளம் கொண்ட எல்லை. அதிக நீளம் கொண்ட எல்லை. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த நீளம் கொண்ட எல்லை. குறைந்த நீளம் கொண்ட எல்லை. ஓகேவா? ஆப்கானிஸ்தான் தான். ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இது வந்து ஜெனரலா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்தியா கூட எந்த நாடு வந்து அதிகமான எல்லையை ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகேவா? பங்களாதேஷ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா கூட எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான எல்லையை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான். 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஓகே. வெரி சாரி. அந்த பாயிண்ட் இல்ல நினைச்சேங்க.
இங்க நம்ம குடுத்துருக்கோம். 8வது பாயிண்டா குடுத்தனால கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். இது தனி பாயிண்டாவே நான் வச்சுக்கோ. இந்த 2யும் ஒரு தனி முக்கியமான பாயிண்டாவே. எவ்வளோன்னு பாருங்க 4156 கிலோமீட்டர். ஓகேங்களா? 4156 கிலோமீட்டர் வருது. அதே மாரி ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த எல்லை 106 கிலோமீட்டர் அளவு தான் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். ஆக்சுவலா நமக்கு பார்த்தா எல்லாரும் பாகிஸ்தான் நினைப்போம், சீனா நினைப்போம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சீனா, பாகிஸ்தான் கிடையாது. ஏன்னா, சைனா வந்து இந்த இடத்துல நேபாள் கவர் ஆயிருது. இங்க வராது. ஓகேங்களா? அங்க பூட்டான் கவர் ஆயிருது. இங்க வராது. ஓகேங்களா? ஆனா, பங்களாதேஷ் வந்து மேப்ல பார்க்க சின்னதா இருக்குது. ஆனா, இது ஒரு பெரிய ஏரியா. ஓகேங்களா? இந்த இந்த இருக்குல்ல, இவ்வளோ பெரிய ஏரியா. இது ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு குட்டியா இவ்வளோதான் வரும் பார்த்துருங்க. கொஞ்சம் சின்னதா வரும் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் எங்க வருமோ அந்த இடத்துல ஒரு சின்னதா வரும். ஓகேங்களா? அவ்வளோ நமக்கு வந்து ஆப்கானிஸ்தானோடது. மொத்த 106 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் முக்கியமானது. வங்காளதேசம் அதிகமான எல்லைய வந்து ஷேர் பண்ணுது. ஆப்கானிஸ்தான் மிக குறைந்த எல்லைய வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? கடற்கரை எல்லை கொண்ட மாநிலங்கள் பார்த்தோம் இல்லையா? வரிசை சொல்லுங்க அப்படியே பார்க்காமலே. ஓகேவா? நான் சொல்றது கரெக்டான்னு மட்டும் செக் பண்ணுங்க. கண்ண மூடிக்கோங்க. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா. அப்புறம் இங்க வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்காளம். கரெக்ட்டா? அப்படியே பார்த்தீங்கன்னா, கடற்கரை எல்லை கொண்ட யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே. அந்தமான் நிக்கோபார் நம்ம வந்து பார்த்தோம். முக்கியமான 2 விட்டுட்டோம். டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி. ஓகேவா? ஸோ டாமன் அண்ட் டையூ வந்து இங்க இருப்பாங்க. டாமன் அண்ட் டையூ இருப்பாங்க. அதே மாரி இங்க வந்து புதுச்சேரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி நமக்கு வந்து கடற்கரை மாநிலங்கள்ல கடற்கரை இதுல வரும். ஓகேங்களா? யூனியன் பிரதேசங்கள்ல. அப்புறம் வந்து கடற்கரை எல்லை கொண்ட தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் வரும். அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள். தீவுகள் பார்த்தோம். அந்த யூனியன் டெரிட்டரில வந்து பார்த்தீங்கன்னா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி நமக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்திய திட்ட நேரம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்திய திட்ட நேரம் பார்க்கறதுக்கு முன்னால, நம்ம வந்து இத மட்டும் பார்த்துரலாம். மிகப்பெரிய கடற்கரை மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. 2வது தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? 2nd பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்குது. மாநிலங்கள்ல. ஓகேங்களா? மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு? குஜராத். 2nd பிளேஸ் யாரு? இது. ஏன் அந்தமான் நிக்கோபார் நான் சொல்லல? அந்தமான் நிக்கோபார் மாநிலங்கள் கிடையாது. கேட்ட கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லணும். ஓகேங்களா? இப்ப வந்து தீவு கூட்டங்கள், அதாவது யூனியன் பிரதேசத்தையோ, மாநிலத்தையோ சேர்த்து கேட்டாங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? தீவு கூட்டத்தையும், மாநிலங்களையும் சேர்த்து எது அதிக அதிக கடற்கரை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்தமான் நிக்கோபார். தப்பே இல்ல. அதே சேம் டைம் நமக்கு வந்து வெறுமனே அதிக பெரிய கடற்கரை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத். 2வது மிகப்பெரிய கடற்கரை எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. 3வது ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த 5 மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு, அது யூனியன் பிரதேசம், அது தனி. 1962 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமுடையது. அந்தமான் நிக்கோபார் ரொம்ப பெருசு. ஓகேங்களா? குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா 1600. குஜராத் பார்க்கவும் சின்னதா இருக்கும். ஆனா இப்படி இருக்கும். வளைஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாவே வரும் நமக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே நமக்கு வர்றதுனால, அப்புறம் குஜராத் ஓகேவா? அப்புறம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் 970 கிலோமீட்டர். மகாராஷ்டிரா 720 கிலோமீட்டர். பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர், இந்த பாயிண்ட் இது மட்டும் நீங்க ரொம்ப துல்லியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார், குஜராத், தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா. ஓகேங்களா? குஜராத், தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா. ஓகே? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா? ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய திட்ட நேரம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து முடிக்க போறோம். ஓகேங்களா? இந்திய திட்ட நேரம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா? அது என்ன? அப்படி எப்படி என்ன விஷயம் அப்படின்றத பார்த்து முடிக்கிறோம். பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட் டு இந்த பக்கம் வந்துரலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்லாம் புரிஞ்சுச்சு இல்லையா? பாக் நிலசந்தி இதெல்லாம் வந்து புரிஞ்சுச்சு இல்லையா? இத நான் வந்து லாஸ்ட் ஸ்லைட்ல யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா. இங்கே யூஸ் பண்ணிக்கிறேனே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியா, நமக்கு வந்து உலகத்தை எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன். இதான் வந்து இந்தியா அப்படிதானே. இப்போதைக்கு சும்மா வந்து இந்த பார்டர்ல வந்து இந்தியான்னு வச்சுப்போம். இதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க இப்போ. நமக்கு ஆல்ரெடி நமக்கு இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 ஸ்டார்ட் ஆகுதா? இத விட்டுறலாம். நமக்கு இங்க வந்து ஈக்வெட்டார் பார்க்குறோம் இல்லையா? இங்க வந்து என்ன பார்க்குறோம்? ஈக்வெட்டார் பார்க்குறோம். கரெக்ட்டா? ஓகேங்களா? இது வந்து 0 டிகிரி என்ன பார்க்குறோம்? ஈக்வெட்டார் பார்க்குறோம். அப்படிதானே? அதே மாரி இங்க வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும். அப்படிதானே? 23 டிகிரி டிராபிக் கேன்சர் இருக்கும். இந்த கிட்டத்தட்ட பாதியா இந்த இடத்துல வரும். அப்படிதானே? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இது வந்து என்னது? இது நம்ம என்ன சொல்லுவோம்? கடகரேகை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அட்சரேகை சொல்லுவோம். இது வந்து கடகரேகை. இது வந்து 0 டிகிரி. இங்கேயும் ஒரு 0 டிகிரி போகும் நமக்கு. இந்த 0 டிகிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். இது ஒய் ஆக்சிஸ்.
இந்த 0 அப்புறம் இங்க 1 அப்புறம் இங்க 2 வரும்போது இந்தியாவுக்கு இங்க வந்து என்ன வருது? இந்தியாவுக்கு இங்க என்ன வருது? 68 டிகிரி 7 மினிட் வருது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நமக்கு இந்த எண்ட் என்ன வருது நமக்கு? 97 டிகிரி 25 மினிட் வருது. 65 டிகிரி 7 98 97 25 வருது. ஓகே. இப்போ நமக்கு ஆக்சுவலா இந்த 0வ தான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்விச் மீன் டைம் 0ன்னு சொல்லுவாங்க. கிரீன்விச் மீன் டைம் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருந்து இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டைம் வந்து கூடிட்டே போகும். அதாவது இந்தியாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன்விச் மீன் டைம் பிளஸ் 530 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ எந்த ஒரு நாட்டோட கிரீன்விச் மீன் டைம் தெரிஞ்சா நம்ம அந்த நாட்டோட இதை வந்து ஈஸியா நம்ம கூட வச்சு கம்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒருவேளை இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன்விச் மீன் டைம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. கிரீன்விச் மீன் டைம் வந்து ஒரு 8ன்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்து 530, அப்போ அவங்களுக்கு கிரீன்விச் மீன் டைம்னா 8னா நம்ம டக்குன்னு நம்ம டைமே அவங்க டைமே நம்மளோட 3.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதிகமா இருக்குது. அப்ப நமக்கு 10 மணி நேரம், அங்க 12.5 மணி முன்னாடியா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். புரியுதா? அதாவது இது என்ன சொல்றாங்க பாருங்க, பிளஸ் இங்க நமக்கு வந்து மத்தியானம் 12 மணினா இங்க வந்து சாயங்காலம் 5:30 மணியா இருக்குமாமா. புரியுதா? அப்போ இங்க வந்து என்ன இருக்குன்னா இந்த இங்கிலாந்து இருக்கு இல்லையா? சோ இங்கிலாந்துலாம் இங்கதான் இருக்குது. ஓகேங்களா? ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கிலாந்துல மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவாங்க, அமெரிக்கால காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுல சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது இங்கிலாந்துல, அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல, அமெரிக்கால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியும். ஓகே. இப்போ அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு மொத்தம் எத்தனை டிகிரி? மொத்தம் உலகம் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி. கரெக்டா? 360 டிகிரி. இந்த 360 டிகிரிய சூரியன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படிதானே? கிழக்கு பகுதியில இருந்து அப்படியே சுத்தி இங்க வெஸ்ட் வர போயிட்டு வருவாங்க. அப்படிதானே? அதான் நமக்கு வந்து பூமி சுத்துறது. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி அங்க போயிட்டு மறுபடியும் சுத்திட்டு இங்க வரும். கரெக்டா? அதான் நமக்கு மொத்தம் 360 டிகிரி நமக்கு வந்து கரெக்டா சுத்தி வரும். அப்படிதானே? அப்போ 360 டிகிரிய 24 மணி நேரத்துல நமக்கு வந்து சுத்தி வருது. ஓகேவா? அப்படின்னா 1 ஹவர்ல நமக்கு எவ்வளவு சுத்தம்? ஓகே. அப்ப இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல நமக்கு வந்து எவ்வளவு சுத்தம் கண்டுபிடிச்சிடலாமா? சோ இந்த ரெண்டையும் சாரி. சோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 360 டிவைடட் பை 24 என்னங்க வரும்? இது 1.5 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து 6ஆல் டிவைட் பண்ணா 60, இது 4. அதாவது 6ஆல் டிவைட் பண்ணா 60 வரும். இது 6ஆல் டிவைட் பண்ணா 4 வரும். அதாவது 15 வரும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க, 1 ஹவர்ல 15 டிகிரி சுத்தி வரும். கரெக்டா? 15/1. ஓகே. 1 ஹவர்ல 15 டிகிரி சுத்தி வருது. கரெக்டா? 24 மணி நேரத்துல 360னா, நான் ஒரு இதை ஈஸியா பண்றதுன்னா 4 மணி நேரத்துல 60 டிகிரி சுத்தி வரும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுனா, இதை வந்து மேலே கீழே 6ஆல் டிவைட் பண்ணு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். 1 ஹவர்ல 15 டிகிரி சுத்தி வரும். ஓகேங்களா? அப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. 1 டிகிரில எவ்வளவு நேரம் சுத்தும்? ஓகேங்களா? அதாவது 15 டிகிரி சுத்தி வர்றதுக்கு 15 டிகிரி சுத்தி வர்றதுக்கு 1 ஹவர் ஆகுது அப்படின்னா 60 மினிட் ஆகுது. அப்படிதானே? அப்போ 1 டிகிரி சுத்துறதுக்கு நமக்கு என்ன ஆகும்? 60 டிவைடட் பை 15 4. கரெக்டா? 4 × 15 60. அப்போ 4 மினிட் ஆகும். 1 டிகிரி. அதாவது 0 டிகிரில இருந்து 1 டிகிரி வர என்ன ஆகும்? கொஞ்சம் பெருசா எழுதிக்கலாமா? இது வந்து 1 டிகிரி, இது 2 டிகிரி. ஓகேவா? இந்த 0ல இருந்து இந்த 1 டிகிரி வர்றதுக்கு 4 மினிட் ஆகும். இங்க வர்றதுக்கு 8 மினிட் ஆகும். ஓகேங்களா? இதான் கணக்கு. இந்த 0ல இருந்து. ஓகேங்களா? அப்போ ஒருவேளை இங்க மணி 12 இருந்துச்சுன்னா, 0 டிகிரில மணி வந்து 12 இருந்துச்சுன்னா, இங்க 1 டிகிரி உள்ள பிளேஸ்ல அந்த 1 டிகிரி இந்த கோடு போகிற இடத்துல நமக்கு வந்து என்னவாகும் டைம்? போகிற கண்ட்ரிலலாம் 12 மணி 4 நிமிஷமா இருக்கும். இங்க என்னவா இருக்கும்? 12 மணி 8 நிமிஷமா இருக்கும். புரியுதா? அப்படியே கூட்டிட்டு வந்தா இந்தியாவுக்கு வரும்போது 68ல ஸ்டார்ட் ஆகுது, 97ல முடியுது. அப்போ நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு டைம் இருக்கணும். கரெக்டா? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு டைம் இருக்கணுமா? இருக்கணும். ஆனா நமக்கு அப்படி இருக்கா? இல்ல. நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் காமனான ஒரு பாயிண்ட், சென்டரான ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க.
ஓகேங்களா? இந்த 2க்கும் காமனான ஒரு பாயிண்ட வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 68 இருக்கு இல்லையா? இந்த 68யும் இந்த 97யும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிருப்பாங்க. டிவைட் பண்ணா என்ன வரும்னா 2யும் கூட்டி பாருங்க நமக்கு 105 150 165 165 டிவைடட் பை 2. இத டிவைட் பண்ணுங்க 82.5 ஓகேங்களா? இந்த 82.5 நமக்கு போறது தான் ஒரு பாயிண்டா எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 82.5 மினிட். அதாவது ஆக்சுவலா 82.5 82.30 வரும். சில 4 குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 82.5 டிகிரி. ஓகேங்களா? இது வழியா போறதா நமக்கு வந்து என்னது? இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நம்ம செட் பண்ண இந்த கோடு. ஏன் சார் நம்ம வந்து இப்படி செட் பண்ணியிருக்கோம்? ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம் எடுக்கல. இப்போ அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாகாணத்திலயும் ஒவ்வொரு டைம் இருக்கும். அதாவது அந்த கோடு லைன் இந்த இந்த டிகிரில இருக்கிறதுக்குலாம் ஒரு ஒரு டைம் இருக்கும். இந்த டிகிரில இருக்கிறதுக்குலாம் ஒரு டைம் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே அப்படிதான். நமக்கு டைம் மாறது அப்படிதான். எப்படி வந்து இங்கிலாந்துல இப்போ டைம் வந்து இப்ப எல்லாரும் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. தூங்க போயிருப்பாங்க. நைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி இருக்குன்னா, இதான் காரணம். ஓகே. அங்க இப்பதான் சூரியன் வந்து இதாயிருக்கும். நமக்கு சூரியன் வந்து உதிர்ச்சிச்சு. ஓகேங்களா? விடிஞ்சிருச்சு. இங்க வந்து வந்துருச்சு. என்னதான் சூரியன் அங்க போய் உதிக்கே போகுது. ஓகே. சோ அந்த மாரி இருக்குது. இப்ப நமக்கு ஆ இங்க நமக்கு 82 டிகிரி இருக்கு இல்லையா? இந்த 82 டிகிரி வந்து இந்தியால மக்கள் இன்னுமே போதிய கல்வி அறிவு பெறவில்லை. கரெக்ட்டா? அப்ப நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைம் வச்சு கன்ஃப்யூஸ் ஆகும். நீங்க இங்க இருந்துட்டு குஜராத்ல இருந்து இங்க போறீங்க அப்டின்னா, அருணாச்சல் பிரதேஷ் போறீங்கன்னா டைம் மாறும். கண்டிப்பா மாறும். ஆனா வாட்ச்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த ரயில்வே டைம்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைம் போடுற மாரி இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு இது ஆகல. சோ நம்ம அத வந்து கொஞ்சம் இப்போதைக்கு என்ன பண்றோம், சென்டரா ஒண்ணு எடுத்துப்போம்ப்பா. 82.5 டிகிரி எடுத்துப்போம். அதுக்கு என்ன டைம் வரும் அதான் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ 1 டிகிரினா நமக்கு வந்து 4 மினிட். அப்படிதானே? அப்பன்னா 82.5க்கு என்ன வருது? அப்படின்னா 82.5 இன்டு 4. ஓகே. 82.5 இன்டு 4 என்ன வருதோ அதான். எப்படி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? 80 இன்டு 4 எத்தன? 4 8 32 320 அப்படிதானே? 2 1/2னா கூட ஒரு 10 அப்படிதானே? அப்ப எவ்வளவு வருது? 330 வருதா? 330 மினிட் வருது. அப்படிதானே? 330 மினிட் அப்படின்றது 5 மணி நேரம் 30 மினிட்டா? கரெக்ட்டா? இந்த 5 1/2 மணி நேரம் தான் நமக்கு பிளஸ் இந்த நம்ம குறிப்பிடுற பிளஸ் 5.30 அதாவது கிரீன்விச் மீன் டைம் ஜிஎம்டில இருந்து 5.30 தான் நமக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நமக்கு இங்கிலாந்துல எனக்கு நைட்டு 12 மணினா, இங்க நமக்கு என்ன இருக்கும்? காலையில 5:30 இருக்கும். பிளஸ் தான். பிளஸ். அதே மாரி இந்த பக்கம் போறதெல்லாம் வந்து மைனஸ்ல இருக்கும். இங்க வரதெல்லாம் நமக்கு வந்து பிளஸ்ல இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்க இருந்து சூரியன் வருது ஈஸ்ட். இங்க இருந்தா சூரியன் நமக்கு வந்து மூவ் ஆகுது. அப்படிதானே? சன் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் போகுது. இங்க இருந்தா நமக்கு வந்து சன் நமக்கு வந்து மூவ் ஆகுது. புரியுதா? ஓகே. சோ அப்ப இங்க வந்து கெயின், இங்க வந்து லாஸ். ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிரீன்விச் மீன் டைம் இப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒருவேளை நமக்கு வந்து இந்த பக்கம் அரேபியன் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கிரீன்விச் மீன் டைம் வந்து 2ன்னு குடுத்துருக்காங்க. பிளஸ் 2ன்னு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட அங்க 2 1/2 மணி நேரம் 3 1/2 மணி நேரம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இதான் வந்து கிரீன்விச் மீன் டைம் அண்ட் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது. ஓகே. சோ ரொம்பவே சுலபமான ஒண்ணு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இத வச்சு தான் நமக்கு வந்து இங்க 82 4 குடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்ட்டா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன டவுட் இருக்குது. செக் பண்ணி சொல்றேன். ஆக்சுவலா இதுவரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 82 தான் சொல்றது. சோ இது எந்த வழியா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இது ஸ்டார்ட் இதுல இருக்கும். மிர்சாப்பூர். முந்தைய அலகாபாத்தா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிர்சாப்பூர். ஓகேங்களா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிர்சாப்பூர் வழியா நமக்கு வந்து கிராஸ் ஆகுது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க இப்ப திங்க் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு வந்து வேற வேறயா இருக்குமா? அதாவது இங்க வரும்போது, இங்கேயும் இங்கேயும் கிட்டத்தட்ட மொத்தம் நமக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? யாராவது திங்க் பண்ணீங்களா? இந்த பாயிண்ட்க்கும், இந்த பாயிண்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? யாராவது திங்க் பண்ணீங்களா? ஓகே. இந்த 2 பாயிண்ட்க்குள்ள டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2 பிளஸ் பண்ணா எவ்வளவு? 165 வருது. அப்ப 165 இதோட டபுள் மடங்கு. அப்படிதானே? ஓகே. 165 டிகிரி அப்படின்னு வரும்போது, 1 டிகிரிக்கு நமக்கு 4 வருது. அப்படிதானே? கிட்டத்தட்ட 165ல இது கொஞ்சம் கூட குறைய வரும். ஏன்னா பாயிண்ட் நான் வந்து எடுக்கல. அப்போ 165 இன்டு 4 நம்ம போட்டோம்னா 660 வருது. ஓகேங்களா? அப்படியே டபுள் மடங்கு. கரெக்ட்டா? 330 டபுள் மடங்கு. அப்ப கிட்டத்தட்ட
இதை விட இங்க 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கம்மியா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். கரெக்டா? அது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு வருது. அப்போ நமக்கு இங்க இருந்து ஒரு 1 ஹவர் நமக்கு வந்து கம்மியா இருக்கும், அங்க அதிகமா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு வந்து இந்த டைம் வச்சு நம்ம வந்து காலையில 6 மணின்னு சொல்றோம். அப்போ ஆனா ஆக்சுவலா இங்க உண்மையா என்ன டைம்? 5 மணி தான். அப்ப 5 மணிக்கே சூரியன் உதிச்சிரும் எங்க அருணாச்சல் பிரதேஷ்ல. ஆனா ஆக்சுவலா இங்க என்னவா இருக்கும்? 7 மணியா இருக்கும். இங்க என்னவா இருக்கும்? அதாவது இங்க 6 மணி நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 மணி, இங்கேயும் 6 மணி தான். எந்த பிரச்சனையும் இல்ல. இங்கேயும் வந்து நமக்கு 6:00னா இங்கேயும் 6:00 இங்கேயும் 6:00 தான். ஆனா ஆக்சுவலா நம்மளுடைய புரிதலுக்காக இந்திய மக்களுக்கு குழம்பக்கூடாதுக்காக தான் நமக்கு இப்போ 6 மணி. இங்கேயும் 6 மணி. ஆனா உண்மையா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா பிரிச்சுட்டாங்கன்னா எப்படி வந்திருக்கும்? இங்க வந்து என்ன வந்திருக்கும்? காலையில 7 மணியா இருந்திருக்கும். இங்க வந்து காலையில 5 மணியா இருக்கும். அப்ப குஜராத்ல 5 மணிக்கே சூரியன் உதிச்சிருது. நமக்கு 6 மணிக்கு சூரியன் உதிக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல 7 மணிக்கு தான் உதிக்குது. ஏன் அங்க 6 மணிக்கு உதிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அங்க வந்து அலுவல்கள்லாம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? இங்க வந்து 7 மணிக்கு தான் சூரியன் உதிக்குது அப்படின்ற கணக்குக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் 7 மணி. ஆனா உண்மையா அவங்களுக்கு என்ன சொல்றது? முன்னாடியே நமக்கு வந்து சூரியன் வந்து வந்துரும். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா இது வந்து ரியல் டைம்ல அதாவது நம்ம இப்ப செட் பண்ணிருக்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு 7 மணிக்கு தான் சூரியன் வருதுன்ற கணக்கு இருக்கும். ஆனா அவங்களுக்கு முன் சாரி சகோதரி. மாத்தி சொல்லிட்டேன் இல்லையா? இங்க தான் 7 மணி. இங்க 5 மணி. சீக்கிரமே சூரியன் வந்துரும் அங்க. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு அலுவல்கள்லாம் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு 9 மணிக்கு தான் ஸ்கூல், காலேஜ் அப்படின்னா, அங்க வந்து 8 மணிக்கு செட் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி செட் பண்ணிருப்பாங்க. அந்த மாரி. ஏன்னா சீக்கிரம் இருட்டிரும். நம்ம டைம் செட் பண்ணது அப்படி. சோ அந்த டிஃபரன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அது மட்டும் நம்ம பாத்துக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் நமக்கு வந்து கிரீன்விச் மீன் டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. எப்படி அந்த +5.30 வந்துச்சு அப்படின்றதுக்கான விளக்கத்த நான் குடுத்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? சோ இதோட இந்த சாப்டர் நமக்கு வந்து இந்த அமைவிடம் அப்படின்ற ஜஸ்ட் இந்தியாவோட அமைவிடம். அடுத்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் நமக்கு வந்து இயற்கை அமைப்புகள் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அட்லீஸ்ட் நம்ம வந்து மவுண்டன்ஸ் மட்டுமா நம்ம நாளைக்கு முடிக்கணும். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ யூடியூப்லயே இந்த கிளாஸ் வரும். சோ வரும்போது பார்க்கறவங்க கமெண்ட்லயே உங்களுடைய கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. கேட்க மறவாதுங்க. சோ கிளாஸ் வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? சோ எல்லாமே நமக்கு வந்து லைன் பை லைனா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் தவறாம நீங்க கேட்கறதுக்கு மறக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து சந்திக்கலாம்.